கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களோடு கூட கிருபையும் சமாதானமும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாளிலே கூடிவரை செய்து கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்கவும் அவருடைய தயாபரம் அவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்கும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இப்படியாக கூடி வந்து அவருடைய நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை அனுபவிக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதம். நான் நினைக்கிறேன் கர்த்தர் இந்த மாதத்திலே புதிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே செலவழிக்கப்படுகிற நேரம் ஒரு நாள் வீணாய் போகாது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஏற்ற பலன் உண்டு. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தை பெருக செய்வாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தையும் நம்முடைய இருதயத்தையும் மனதையும் நேர்முகப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது முற்றிலுமாய் நம்மையே அர்ப்பணித்து அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் தொடர்ந்து சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிற அதே செய்தியின் தலைப்புக்குள்ளே கடந்து போவோம். எத்தனை பேருக்கு செய்தியின் தலைப்பு ஞாபகம் இருக்கிறது? நொறுக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவின் கரிசனை. நாளின் செய்தியின் தலைப்பு நொறுக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்துவின் கரிசனை. நம்முடைய திறவுகோள் வசனம் ஞாபகம் இருக்கிறதா? ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம். வேதாகமத்தை திறந்து ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து வாசிப்போம். அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். எனக்கு அருமையான சபையாரே, இன்னைக்கு நியாயம் எடுப்படுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் அநியாயம்தான். நியாயத்தை நாம் பார்க்க முடியவில்லை. நியாயம் எடுப்படுகிற காலம். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்லுது, அவர் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதாவது ஒரு முறிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அநேக சமயத்தில் ஒரு மன முறிவு, ஒரு சோர்வு நம்மள காணப்படுகிறது. இக்கட்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நாம் நொறுக்கப்படுகிறோம். சில சமயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கை பாரப்படுகிறது. எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத போது நம் மனதிலே ஒரு பெரிய சோர்வு வந்து விடுகிறது. அநேக சமயங்களிலே நம்மளோட விசுவாசம் கூட மங்கி எறிகிற தீயை போல மங்கி எறிய துவங்கி விடுகிறது. விசுவாசம் மங்கி எறிகிற திரியை போல மாறிவிடுகிறது. உலகம் அதாவது முறிந்த நாளிலே தூக்கி எறிந்திரும். இனிமேல் இது பிரயோஜனப்படாதுன்னு சொல்லி உலகம் ஒரு முறிந்த நாளலை பார்க்குமானால் இது இன்னும் பிரயோஜனப்படாதுன்னு தூக்கி எறிஞ்சிரும். அதே போல உலகம் ஒரு மங்கி எறிகிற தீயை பார்த்தா அதை அணைத்திடும். இனிமேலும் இந்த திரி எரிய முடியாதுன்னு விட்டுரும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உலகத்தை போல அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் அல்ல. உலகம் அசட்டை பண்ணும். நம்முடைய பலவீனத்தை பார்த்து உலகம் ஒதுக்கிவிடும். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை அவர் அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. அது மாத்திரம் அல்ல, நாம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனோடு வரும்போது நம்மை ஒரு நாள் புறக்கணிக்கிற கர்த்தரும் அவர் அல்ல. ஆமென். பதிலாக நாம் இழந்ததை திரும்பி மீட்டு தருகிறவராக, புதுப்பிக்கிறவராக, மங்கி எறிகிற தீயை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்புகிறவராக நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவருடைய மேசியாவுடைய தயாபரம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை விஷயம் நாம் புண்பட்டு காயப்பட்டு, ஆண்டவரே இனிமேல் என்னால் தாங்க முடியாது, நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், உடைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி வரும்போது எத்தனை விஷயம் கர்த்தர் நம்மை ஆட்டி தேட்டி தைரியப்படுத்தி பலப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம்
எழுதப்பட்ட பின்னணியை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே, அசிரியாவினுடைய அடிமைத்தனத்திலும் பாபிலோனுடைய அடிமைத்தனத்திலும் நெருக்கப்படுகிற வேளையிலே அவருடைய தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதின வார்த்தைகள் இவைகள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்குடைய கரத்திலே ஒரு நெறிந்த நாளலை போல பலவீனப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, சத்துருக்குடைய அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்கள் போராடி கொண்டிருக்கிற வேளையிலே, உடைக்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் பேசின வார்த்தை தான் ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம். அந்த சூழ்நிலையில ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அவருடைய ஜனங்களோடு தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நான் என்னுடைய ஊழியக்காரரை, என்னுடைய குமாரனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் நீதியை உண்மையாய் வெளிப்படுத்துகிறவன், என்ற குமாரனை நான் அனுப்புவேன், என்னுடைய நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்ட வார்த்தை. நீங்கள் நன்றாக வேதத்தை தியானித்து வாசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஒன்று நமக்கு விளங்கும். இந்த ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம் துல்லியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே, அவருடைய ஊழியத்திலே அவரை கொண்டு இந்த வசனம் முழுமையாய் நிறைவேறுதல் அடைந்தது, நிறைவேற்றப்பட்டது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு சபைக்காக செய்கிற காரியங்களிலே இது ஒரு மெசியானிக் ப்ராபசி என்று சொல்வார்கள். இது மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனம் யாரை குறிக்கிறது என்றால், ஆண்டவராக இயேசுவை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆண்டவராக இயேசுவுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே துல்லியமாக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இதை நாம் மத்தேயு 12 அதிகாரத்திலே நம்மால் வாசிக்க முடியும். எடுத்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 18 21 வசனங்களை வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 12 அதிகாரம் 18 21 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே அதை பின்பற்றி வாருங்கள். மத்தேயு 12 அதிகாரம் 18வது வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா பேசுகிற வார்த்தைகள். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும், நெறிந்த நாணலை முறிக்காமலும், மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார், மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே, நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. ஹல்லேலூயா. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதியை உண்மையாய் வெளிப்படுத்துகிற கர்த்தர். அந்த நெறிந்த நாணல் என்று யோசிக்கும் போது, அந்த நதிக்கரை ஓரமாக சேத்துல வளர்றதாங்க நாணல். ஒரு சேத்துல வர்றதா நாணல். அது ஈஸியா முறிச்சிடலாம், ஈஸியா உடைஞ்சிரும். பொதுவா அந்த முறிந்த நாணல் யாருக்குமே பிரயோஜனப்படாது. நாணல் முறிஞ்சிருச்சுன்னா ஒருவருக்கும் அது பயன்படாது. அதை தூக்கி எறியறதுக்கு தான் லைக். இதை பரிசுத்த ஆவியானவர் நிழலோட்டமாக அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஜனங்கள் ஒரு நாணலை போல முறிந்த நிலைமையில் இருக்கிறார்கள், உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் நியாயத்தை சரி கட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தீர்க்கதரிசனமா பேச. ஒருவேளை பாவத்தினால நொறுக்கப்பட்டிருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டத்தினாலே
முறிக்கப்பட்டிருக்கலாம். சூழ்நிலைகள் ஒருவேளை மனமுறிவை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவராய் இயேசு சொல்றார் இந்த காலவெளியிலே, மகனே மகளே, முறிந்த நாளை போல என்னோட சமூகத்தில் வந்திருக்கிற என் மகனே மகளே, ஒருபோதும் நான் புறம்பே தள்ளாத தேவன். ஹல்லேலூயா. நான் உன்னை முறித்து போடுகிறவர் அல்ல, நான் உன்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதே போல மங்கி எரிகிற திரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது எண்ணெய் இல்லைன்னா அந்த திரி கருகி போயிடும், மங்கி எரிக ஆரம்பித்து விடும். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் இல்லாமல் மங்கி எரிகிற திரியை கருகி போனபடினாலே அந்த திரியை தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒரு திரியை வைப்பார்கள். அந்த திரியில வெறும் புகை தாங்க வரும், ஃப்ளேம் வராது, ஜுவாலை வராது, அதில் வெறும் புகை தான் வரும். அதை நிழலோட்டமாக ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் ஒரு மங்கி எரிகிற தீயை போல இருந்தாலும், உங்களுடைய நம்பிக்கை அற்ற நிலைமையிலே நீங்கள் ஒருவேளை இருந்தாலும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்பிக்கையெல்லாம் உடைந்து விட்டது என்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நான் அணைக்கிற தேவன் அல்ல, என்னுடைய அபிஷேகத்தின் எண்ணெயை நான் ஊற்றி உங்களை எழுந்து பிரகாசிக்கப்படுகிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அந்த ரெண்டு காரியங்கள், மங்கி எரிகிற தீயும் நெறிந்த நாணல், இதை கர்த்தர் அணைக்கிறவரும் அல்ல, முறிக்கிறவரும் அல்ல, அதற்கு பதிலாக பலப்படுத்தி இன்னும் அதிகமாய் பிரகாசிக்கப்படுகிற கர்த்தர் என்று சொல்லும்போது அவருடைய மன உருக்கத்தை காண்பிக்கிறது, அவருடைய தயாபரத்தை காண்பிக்கிறது. யோசிச்சு பாருங்க, பலவீனப்பட்ட நேரங்களிலே, விடாய்த்து போன நேரங்களிலே, புண்பட்டு வேதனைப்பட்ட ஒரு நிலைமையிலே கர்த்தர், மற்ற ஜனங்கள் நம்மை நிராகரிக்கலாம், நம்மளை கைவிடலாம், நம்மளை தவறாய் புரிந்து கொள்ளலாம், ஆனா ஆண்டவராய் இயேசு ஒருபோது நம்மை புறம்பே தள்ளார். ஏசாயா 54:10 ஒரு அழகான வசனம் இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, என்னுடைய இரக்கம் உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று சொல்லி அந்த வசனம் அப்படி முடிஞ்சிருக்கலாம். ஆனா எப்படி முடியும் தெரியுமா? உண்மையில் மனதுருகிற கர்த்தர். இதை யாருங்க சொல்றது? மனுஷன் அல்ல, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிற கர்த்தர். மலை போல இருக்கிறவங்க விலகிடுவாங்க. ஒரு காலத்தில் மலை போல நமக்கு ஆதாரமா இருந்திருக்கலாம், பர்வதம் போல நம்மோடு கூட நின்றிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னோடு கூட மலை போல நின்றவர்கள் தான், பர்வதம் போல நின்றவர்கள் தான் விலகி போய் விட்டார்கள். உங்களுக்கு சாதகமா இருந்தவங்க இன்னைக்கு பாதகமா மாறி இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், கவலைப்பட வேண்டாம், என்னுடைய இரக்கம் உங்களை விட்டு விலகாது, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி நமக்கு ஒரு மன முறிவு, சோர்வு, பலவீனம் வருகிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அதை தான் கடந்த 4 வாரமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு 5 காரியங்களை நான் தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினாலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது என்னது? சோர்விலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். மனசோர்வு வரும்போது அதை நமக்குள்ளேயே அடக்கி 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 வைக்கிறது அல்ல. மனசோர்வு வந்தோட தேவ சமூகத்தில் ஓடி நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் கொட்டிடணும். அன்னாலை போல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? மனசோர்வு, வேதனை, துக்கம், கலக்கம் வந்த உடனே தேவ சமூகத்திலே ஓடி அவருடைய சமூகத்திலே பாதபடியில் விழுந்து நம்முடைய இருதயத்தை கொட்டுகிற ஒரு அனுபவம், அது மாத்திரம்தான் சோர்விலிருந்து நமக்கு விடுதலை தர முடியும். 2வது, கசப்பை எதிர்த்து போராடும். சத்துருவாகிய பிசாசு ஏதோ ஒரு விதத்தில் யாரை குறித்தாவது எதை குறித்தாவது ஒரு கசப்பை விதைத்து விடுவான். ஒரு வேளை உங்களுக்கு அநீதி செய்தவர் மேல கூட ஒரு கசப்பு, வைராக்கியம் பிசாசு வைத்திருவான். வேதம் என்ன திரும்ப சொல்லுது? அந்த கசப்பு என்கிற வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும், அல்லாவிட்டால் அது கலக்கத்தை உண்டு பண்ணும், மற்றவர்களை தீட்டுப்படுத்தி விடும். ஆகவே அந்த கசப்பை நாம் எதிர்த்து ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 3வது, உதவியை கண்டறியணும்.
சபையிலே கர்த்தர் ஐக்கியத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற நோக்கம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒருவர் உதவியாய் இருக்கும்படியாக தான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், சில பாடலை பாடி ஆராதித்தோம், கர்த்தருடைய செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு போனோம் என்றால் அல்ல. வாரந்தோறும் கர்த்தர் ஐக்கியத்தில் நம்மளை கொண்டு வருகிறார் என்றால் நாம் கர்த்தருடைய சரீரமாகிய சபையிலே ஒருவருக்கு ஒருவர் உதவியாய் இருக்க வேண்டும். உதவியா இருக்கணும். என்னோட சகோதரனுக்கு நான் ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும், உதவியா இருக்கணும். சகோதரிகள் சகோதரிகளுக்கு உதவியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அதுதான் ஐக்கியம். இந்த இடத்துல நான் சொல்லணும், உதவியை கண்டறியுங்கள் என்றால் நமக்கு உதவி கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். உதவி செய்யணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்ப இரக்கத்தை பெறணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? இரக்கமா இருக்கணும். அப்ப உதவியை சபை ஐக்கியத்திலே பெற வேணுமானால் நாம் எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு உதவியா இருக்கணும். இந்த காரியத்தில் இந்த குறிப்பில் நான் கண்டிப்பா சொல்லணும், தயவு செய்து உதவிக்காக மற்றவர்களை தேடாதீர்கள். இந்த பிரதர் எனக்கு உதவி செய்வாரா, அந்த சிஸ்டர் எனக்கு உதவி செய்வாங்களா அப்படின்னு உதவிக்காக யாரையும் தேட வேண்டாம். மாறாக உதவி செய்வதற்காக தேடுங்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? சபை ஐக்கியத்தில் பார்க்கணும், எல்லா பிரதர்ஸும், எல்லா என்னோட சகோதரர் நல்லா இருக்காங்களா, என்னோட சகோதரிக்கு நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது குறை இருக்கா, பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உதவி செய்யறதுக்காக சக விசுவாசிகளை தேட வேண்டுமே ஒழிய உதவிக்காக தேடக்கூடாது. நாம் உதவி செய்ய தேடுவோமானால் நம்முடைய இக்கட்டான சூழலே நமக்கு உதவி செய்ய கர்த்தர் எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக, விட்டு விடுவதை தவிர்த்து விடுங்கள். அநேக சமயத்தில் பிசாசு வந்து சொல்லுவான், விட்டுரு, இனிமேலும் ஒண்ணு நடக்காது, ஜெபத்தை விட்டுரு, வேலை வாசிக்கிறதை விட்டுரு, சபை ஐக்கியத்தை விட்டுரு, இனிமேலும் ஒண்ணு நடக்காது. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், சத்துரு சொல்லுகிறதான ஒரு பொய்யாக இருக்கிறது. ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. ஆமென். விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது, ஜெபத்தை விட்டு விடக்கூடாது, வேத வாசிப்பை விட்டு விடக்கூடாது. விட்டு விடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஐந்தாவதாக, கிறிஸ்துவின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும். கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலே முதல் 3 குறிப்புகளை நாம் தியானித்திருக்கிறோம். என்னென்ன குறிப்பு ஞாபகம் இருக்கிறதா? சோர்விலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள், கசப்பை எதிர்த்து போராடுங்கள், உதவியை கண்டறியுங்கள். இன்றைக்கான செய்திக்கு நாம் கடந்து போவோம். விட்டு விடுவதை தவிர்த்து விடுங்கள். Don't ever give up. Don't quit. சத்துரு வந்து நம்மளை காதுல சொல்லுவான், விட்டுரு, இனிமேல் உன்னால முடியாது, விட்டுரு. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க? ஒரு விசுவாசத்தை விட்டுரு, இனிமேலும் நடக்காது. ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இனிமேல் அதுக்காக ஜெபிக்காதீங்க, விட்டுருங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, ஒன்றும் கிடைக்கல, விட்டுருங்க. இந்த சத்தம் யார்கிட்ட வருது? பிசாசிலிருந்து வருது. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் ஜெபத்தை விட்டு விடாதே, உன் பரிசுத்தத்தை விட்டு விடாதே. ஏன் தெரியுமா ஆண்டவர் விட்டு விடாதுன்னு சொல்றாரு? எத்தனையோ சமயத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம், விழுந்திருக்கிறோம், ஆண்டுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறி இருக்கிறோம். அவர் நம்மளை விட்டிருந்தா என்னங்க இருக்கும்? அவர் மாத்திரம் என்னை விட்டிருந்தா இந்த ஆளை திருத்தவே முடியாதுப்பா, இந்த மகளை திருத்தவே முடியாது, விட்டுருவோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை விட்டிருந்தா நம்முடைய கதி என்ன ஆகும்? ஆண்டவர் விடலையே பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் விடலையே. எத்தனையோ தடவை தவறி இருக்கிறோம், எத்தனையோ தடவை ஆண்டவர் உள்ளத்தை உடைச்சிருக்கிறோம், ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். இவ்வளவு நடந்த பிறகு ஆண்டவர் நம்மளை விடலைங்க. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ என்னை விட்டுறாத, விசுவாசத்தை விட்டு விடாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
போராட்டம் தான், கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் தான். அதாவது பயங்கரமான பிரச்சனையின் மத்தியிலே விசுவாசத்திலே தளர்ந்து போகாமல், அதாவது விடாமுயற்சியோடு முன்னேறின வேதாகமத்திலே ஒரு நபரை குறித்து நான் அறிந்திருப்பேன் என்றால், கேள்விப்பட்டிருப்பேன் என்றால், வாசித்திருப்பேன் என்றால், அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஆமென். அவரை போல ஹல்லேலூயா விடாமுயற்சியான ஒரு ஆளு, விட்டு விடாத ஒரு ஆளு பரிசுத்த வேதாகமத்தில் வேற யாரையும் பார்க்க முடியாது. விசேஷித்த கிருபை அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவர் எழுதியிருக்கிற, எடுத்து வாசிங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே. ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி பார்க்கணும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நம்ம யோசித்து பார்க்கணும், இதுல ஏதாவது ஒன்றாகிலும் எனக்கு நடந்திருக்குதா? இதுல பவுல் சொல்றாரே, இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில நடந்ததுன்னு சொல்ற பவுல் சொல்றாரே, என்னுடைய வாழ்க்கையில இதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்னு யோசித்து பார்த்து நீங்க பதில் சொல்லணும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ல இருந்து வாசிக்கலாம். 23ல இருந்து 28 வரைக்கும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ல இருந்து 28 வரைக்கும் வாசிக்க கேட்போம். நீங்கள் வேதாகமத்தை பின்பற்றி வாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ல இருந்து. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கர்த்தர் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட சபைகளை குறித்ததான பாரத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இதுல ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போமா? ஒண்ணுமே இல்லை. நமக்கு வர பாடுகள் பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படிதானே? ஆனா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே எவ்வளவு பெரிய மனசோர்வு வந்து விடுகிறது, மன முறிவு ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் ஜெபிக்க முடியலன்னு சொல்றோம், பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்றோம், கர்த்தரை ஆராதிக்க முடியலன்னு சொல்றோம், சபைக்கு வர முடியலன்னு சொல்றோம். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு தனி மனுஷனாக கர்த்தருக்காக, ராஜ்யத்துக்காக, தன் அழைத்த ஆண்டவருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடுகள் ஏராளங்க. கொஞ்சம் தான் அவர் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன், மிச்சத்தெல்லாம் அவர் இன்னும் எழுதல. எவ்வளவோ பிரச்சனைகள். ஆனால் இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விடாமுயற்சி, விசுவாசத்தை விட்டு விடாமல்,
ஆண்டவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையை விட்டு விடாமல் அவர் முன்னேறின காரியத்தை நாம் பார்க்கும்போது நாம் தைரியப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விடாமுயற்சியை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிங்கள். ஆச்சரியமா இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒடுங்கி போகிறதில்லை. நெருக்கப்பட்டது உண்மைதான், ஆனா நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். ஏன் தெரியுமா? எங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. தொடர்ந்து வாசிங்க. கலக்கம் வந்தது, பயங்கரமான மன கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும், எத்தனையோ பேர் கீழே தள்ளினாங்க, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம், நம்பிக்கை. ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு தளரவில்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 15வது வசனத்தை வாசிங்க. 15லிருந்து 18 வரைக்கும் வாசி பாருங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. நல்ல கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எங்களுடைய ஆவிக்குரிய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவர் பட்ட பாடுகளை குறித்து ஒரு பட்டியலை வாசித்தோம். அந்த பட்டியலை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அழைக்கிறார்னா லேசான உபத்திரம். ஆமென். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையை நீங்க எப்படி அழைக்கிறீங்க? உங்களுடைய போராட்டத்தை நீங்க எப்படி அழைக்கிறீங்க? சில பேர் சொல்றது கேட்டிருக்கீங்களா? பாஸ்டர், என்ன போல பாடுபட்டவங்க யாரும் இருக்க முடியாது பாஸ்டர். எனக்கு வந்த பிரச்சனை யாருக்குமே வந்திருக்காது பாஸ்டர். இல்ல பிரதர், தப்பான கணக்கு போடுறோம். இவ்வளவு பாடுகள் பட்ட அந்த மனுஷன் சொல்றாரு லேசான உபத்திரம், லேசான, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம், யோசித்து பாருங்களேன். அந்த மூளை, அந்த கிரேக்க மொழியிலே இந்த பகுதியை வாசித்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அவர் சொல்றாரு, அநேக காரியங்கள் என்னோட வாழ்க்கையில சம்பவிக்கிற காரியங்களை குறித்து எனக்கு தெரியல, ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், என்னோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்தை குறித்து என் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடினாலே நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன், அவர் அனுமதிக்காமல் என்னோட வாழ்க்கையில ஒன்று சம்பவிக்க முடியாது. அவர் என்னோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதித்து இருப்பாரானால் அது என்னுடைய நன்மைக்காகவே சம்பவிக்கும். ஹல்லேலூயா. காரணம், என்னுடைய கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல. மனப்பூர்வமாய் ஒரு நாள் தீமை செய்யாத தேவன், தீமையும் நன்மையாய் மாற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறீங்களா?
ஒருவேளை மனமுறிவுக்கு நேராக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மன அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இக்கட்டான சூழ்நிலை, இனிமேல் அடுத்த நாள் வாழ முடியுமான்னு தெரியல, மன அழுத்தம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்குன்னு சொல்றீங்களா? அல்லது ஒருவேளை என் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்றீங்களா? அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் கடந்து போகிற பாதை எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். யோபு சொல்றாரு பாருங்க, நான் கடந்து போகிற பாதை என் நேசர் அறிவார், என் நேசர் அறிவார். எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அப்படின்னா அவர் அறியாம எனக்கு ஒண்ணும் நடக்கல. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற எல்லாமே அவருடைய ஞானத்தில் இருக்கிறது, அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகலாம், ஆனா ஒண்ணுமே அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா அழுத்தத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன், என்னோட கரத்தில் ஒப்பு. நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறேன், மகனே மகளே, நீ சோர்ந்து போயிருக்கிறாயா, விடாய்த்து போயிருக்கிறாயா? என்னிடத்துல வா. உண்மையான இளைப்பாறுதல் என்ன என்று நான் சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். என்னோட சஞ்சரிங்க, என்னோட கிரியை செய்யுங்க, நான் காண்பிக்கிற அற்புதமான காரியத்தை பாருங்க. ஆமே. என் கிருபையை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த இளைப்பாறுதலை உலகம் கொடுக்கவே முடியாது, எந்த ஒரு நபரும் கொடுக்க முடியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு உண்மையான இளைப்பாறுதலை தருகிற ஒரே ஒரு நபர் உண்டானால் அவர் ஆண்டவராய் இயேசு. நான் அடிக்கடி யோசேப்பை கொஞ்சம் யோசித்து பார்ப்பது உண்டு. யோசேப்பு நடந்த சம்பவங்களினாலே சோர்ந்து விடாய்த்து விசுவாசத்தை விட்டு ஓடி இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். ஆனா அப்படி அவர் ஓடலைங்க. யோசேப்போட மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்புடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்போட சமாதானமாய் பேசவில்லை, யோசேப்பை வெறுத்தார்கள். யோசேப்பு கண்ட சொப்பனத்து நிமித்தம் யோசேப்பு ஒன்றும் தப்பு பண்ணல, யோசேப்பு ஒன்றும் சகோதரர்களுக்கு விரோதமா ஒன்றும் செய்யல. யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்து நிமித்தம் யோசேப்போட சகோதரர் எல்லாரும் யோசேப்பை வெறுத்தார்கள், சமாதானமாய் பேச முடியல. யோசேப்பை குழியிலே எறிந்தார்கள், அந்நியர்களுக்கு விற்று போட்டார்கள். போத்திபார் வீட்டில் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு குற்றமும் செய்யாத அந்த மனுஷன் சிறைச்சாலையிலே 2 ஆண்டுகள் அடைக்கப்படுகிறான். யோசிப்போட மனநிலையை பாருங்க. யோசிப்பு ஒரு நாள் விடலைங்க, விசுவாசத்தை விடல. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அடிக்கடியா வரும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கம் திட்டம் யோசேப்போட வாழ்க்கையில பூர்ணமாய் நிறைவேறிற்று. ஆமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? என் மகனே மகளே, ஒரு நாளை விட்டு விடாதே, உடைய விசுவாசத்தை விட்டு விடாதே, உடைய ஐக்கியத்தை விட்டு விடாதே. ஹல்லேலூயா. தொடர்ந்து keep pressing on. உடைய விசுவாச போராட்ட வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க கர்த்தர் சொல்றார். நன்மை செய்யல சோர்ந்து போகாமல் இருப்போமானால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்யல சோர்ந்து போகவே போவாதீங்க. மற்றவங்க உங்களுக்கு ஒரு தீமை செய்யலாம், அவர்களுக்கு நன்மை செய்யுங்க. Do good even to those who do evil to you. தீமை செய்யறவர்களுக்கு கூட நன்மை செய்யுங்க. கர்த்தர் சொல்றார், ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள், சோர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்றால், மனம் தளர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்றால் ஏற்ற வேளை அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, அறுக்கிற ஒரு காலத்தை நான் வச்சிருக்கிறேன் மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அறுக்கிற காலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் கண்டிப்பா சோர்ந்து போய் இருக்கணும். ஏன்னா சரீர செத்த நிலைமை, பிள்ளை இல்லை. இயற்கையா யோசிச்சு பார்த்தா மனசோர்வு கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆபிரகாம் விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே வல்லவனானான். ஆமென். சரீரம் செத்து போன நிலைமையிலே
ஆபிரகாம் தேவனை மகிமைப்படுத்தினாராம். தேவனை மகிமைப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வர்ஷிப் டைம்ல ஒரு சத்தியத்தை சொன்னாங்க. எத்தனை பேர் அதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்? உன்னதமான தேவன், உன்னதமான தேவன், உயரமா. ஏசாயா ஆண்டவரை பார்க்கும்போது எப்படி பார்த்தாரா? உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் விட்டிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னதமானவர், உயரத்தில் விட்டிருக்கிற கர்த்தர், எல்லா வல்லமைகளுக்கு மேலான வல்லமை உடையவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றாங்க, என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை ஒரு நாள் விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த குறிப்பு, கிறிஸ்துவின் மேல் நோக்கமாய் இருங்கள். இதில் தான் நான் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும். கிறிஸ்துவின் மேல் நோக்கமாய் இருங்கள், ரொம்ப முக்கியமான காரியம். மன அழுத்தம் வருகிற வேளையில நாம் நோக்கத்தை விட்டு விடுவோம். When stress comes in our life, we lose the focus. Our life becomes out of focus. ஒரு மன அழுத்தம், ஒரு போராட்டம், பிரச்சனைன்னு வரும்போது நோக்கம் மாறிவிடுகிறது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு மேல் வைக்கிற கண்ணை எடுத்து விட்டு பிரச்சனையில வைத்துறோம். எத்தனை விஷயம் நம்ம பண்ணியிருக்கிறோம். பிரச்சனை வந்த உடனே நாம் செய்கிற பெரிய தவறு என்ன? இவ்வளவு நாள் ஆண்டவர் மேல வைத்த கண்ணை எடுத்துட்டு எது மேல வச்சிடறோம்? பிரச்சனை வைக்கிறோம். இப்ப எத்தனை பேருக்கு விளங்குது சத்துருவாகிய பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வருகிற நோக்கம் என்ன என்பது எத்தனை பேருக்கு விளங்குது? என்ன நோக்கம்? பிசாசோட நோக்கம் என்ன? பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு பிசாசோட நோக்கம் என்ன? நம்முடைய கண்ணை ஆண்டவர் மேல எடுத்துடணும், பிரச்சனை மேல வச்சிடணும். இதுதாங்க பிசாசோட நோக்கம். இதனாலதான் சத்துருவாகிய பிசாசு நம்முடைய வாழ்க்கையில போராட்டத்தை கொண்டு வருகிற நோக்கம் என்ன? அதனால்தான் பவுல் சொல்றார், அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. இதுல விட்டுறக்கூடாது. சத்துரு ஒரு பிரச்சனை கொண்டு வரானா அவனோட நோக்கம் என்ன? நம்ம ஆண்டவர் மேல இருக்க கண்ணை எடுத்துட்டு பிரச்சனை மேல வச்சிடணும். அதுக்கு மாறா பிரச்சனையின் மத்தியிலும் பிரச்சனை மேல உங்களோட கண்ணை வைக்காம கர்த்தர் மேல வச்சீங்கன்னா பிசாசு வெட்கப்பட்டு போய்விடுமா. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிஞ்சிடும், இனிமேலும் பிரச்சனையை வச்சு இந்த ஆளை ஏமாற்ற முடியாது. பிசாசுக்கு தெரியணும் பிரதர், சிஸ்டர், பிசாசுக்கு உங்களை குறித்து தெரியணும். இந்த நபரை பிரச்சனையில வைத்து இந்த நபருடைய கண்களை ஆண்டவர் மீது எடுக்க முடியாது என்பது பிசாசு அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். ஒரு பிரச்சனை வரும்போது நாம் செய்கிற தவறு என்னவென்றால், ஆண்டவரை குறித்து யோசிக்கிறது இல்லை, வேற எதை குறித்து யோசிக்கிறது இல்லை. பிரச்சனை வந்துட்டா ஒரே ஒரு நபரை தான் நம்ம யோசிப்போம். அவர் யார் தெரியுமா? நம்மள தான். பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா உங்க நினைப்பெல்லாம் யார் மேல இருக்கு? உங்க மேலதான். எனக்கா இப்படி வந்துருச்சு, நானா இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு ஏன் வரணும்? பிசாசம் ஏன் பிரச்சனை கொண்டு வரான்னு தெரியுதா? கொண்டு வர நோக்கம் என்னன்னா, நீ ஆண்டவரை நினைக்க கூடாது, உன்னைய குறித்தே நினைச்சிட்டு இருக்கணும். நம்மளை குறித்தே நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் சோர்வு பெருகும். ஆண்டவரை குறித்து நினைப்போமானால் சோர்வு குறுகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை விஷயம் நம்முடைய வழியே யோசிச்சுட்டு இருக்கோம், நம்முடைய பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கோம், நம்முடைய மன அழுத்தத்தையே யோசிச்சுட்டு இருக்கோம், நம்முடைய கவலைகளை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கோம், நம்முடைய தேவைகளை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஹல்லேலூயா. பிரச்சனை மேல இருக்கிற கண்கள், சூழ்நிலைகளுக்கு மேல கண்களை எடுத்து விட்டு ஆண்டவர் மேல வைக்கணும். தாவீதை குறித்து அழகான ஒரு வசனம். தாவீது கர்த்தரிலே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இருக்கா? சூழ்நிலை என்ன பிரதர், சிஸ்டர்? அந்த சூழ்நிலை என்ன? சிக்லாக்ல எல்லாம் பறி போய் விட்டது, எல்லாவற்றையும் இழந்தார்கள். வந்து தீ கொடுத்துட்டு போயிட்டான். தாவீதுக்கு உண்டான எல்லா காரியமும் போய்விட்டது. அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். குடும்பமே இல்லை. அது போதாதுன்னு தாவீதோடு இருந்த சொந்த ஜனங்கள் மன கிளேசத்தை நிமித்தம்
தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். இதுக்கு மேல என்ன வேணும்? சத்ரு திருடிட்டு போயிட்டது வேற, கூட இருந்த கொஞ்சம் ஜனம் இருக்கு பாருங்க, அது கூட என்ன நினைக்குதுன்னா, இந்த ஆளோட இருந்து என்ன பிரயோஜனம், இந்த ஆளை கல்லெறிஞ்சு கொன்றுவோம். யோசிச்சு பாருங்க தாவீதுடைய மனநிலைமை அந்த சமயத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, அந்த நிலைமையில தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா. He encouraged himself in the Lord. அதோட விளைவு என்ன? விளைவு என்ன? வேதம் என்ன திரும்ப சொல்லுது? தாவீது இழந்த சகலத்தையும் திரும்பி பெற்றுக் கொண்டார். தாவீது இழந்த சகலத்தையும் திரும்பி பெற்றுக் கொண்டார். நான் தாழ்மையா சொல்றேன், உனக்கு கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால், அந்த இழந்து போன காரியத்திலேயே உங்களுடைய சிந்தனை இருந்தா, கொஞ்சம் இன்னும் இருக்கிறதும் இழந்துரும், போயிடும். அதுக்கு மாறாக எவ்வளவுதான் இழப்பு வந்தாலும் உங்களுடைய சிந்தையை ஆண்டவர் மேல வைப்பீர்கள் என்றால், நீங்கள் இழந்து போன அத்தனையும் மீட்டு கொடுக்க நம்முடைய தேவன் போதுமானவரார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட வெறுமையாய் பேசுகிறவர் அல்ல, நோக்கம் இல்லாமல் பேசுகிறவர் அல்ல. இது நம்முடைய தீர்மானமா இருக்கணும். சில காரியங்கள் இழந்திருக்கலாம், சில காரியங்கள் பெறாமல் இருந்திருக்கலாம், ஜெபிச்சு கிடைக்காம இருந்திருக்கலாம். அதையே யோசி யோசி யோசித்து மனமுறிவு அடைவதற்கு பதிலாக கர்த்தரை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்பதை பார்ப்போமானால் எந்த பிரச்சனையும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. நாம் அவரை பெரியவராக ஆக்குறது அல்ல, நம்ம ஆராதிக்கிறதுனால நம்ம அவரை பெரியவர் ஆக்கிறோம் நினைக்கிறது அல்ல. அவர் ஏற்கனவே பெரியவர் தான், அவரை யாரும் பெரியவர் ஆக்கல முடியாது. அவர் எல்லாவற்றிலும் பெரியவர். ஆனா அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்கிறது தாங்க விசுவாசம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் வல்லவர், எல்லா வல்லமைகளுக்கு மேலான வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் யோசிச்சு பாருங்க, அந்த சூழ்நிலையிலே தாவீதை தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்த ஒருத்தருமே இல்லைங்க. இன்றைக்காவது நம்ம சோர்வுல போயிட்டோம், மனசு கஷ்டம்னா இன்னைக்கு நம்மளை உற்சாகப்படுத்த நிறைய பேர் இருக்காங்க, அப்படித்தானே? ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க, நம்மளை உற்சாகப்படுத்த நிறைய பேர் உண்டு. ஆனா அன்றைக்கு தாவீதுக்கு தன்னை உற்சாகப்படுத்த ஒருத்தருமே இல்லை. ஆனா தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஏன் நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடாது? ஒரு நிமிஷம் யோனாவை யோசித்து பாருங்கள். யோனா தன்னோட வாழ்க்கையில செய்தது எல்லாமே தப்பு தான். யோனா ஒண்ணுமே சரியா செய்யல. தவறான முடிவுகள், ஞானமற்ற தீர்மானங்கள். ஆண்டவர் ஒன்னு சொல்றாரு, யோனா செய்தது அதற்கு முழுமையா எதிர்மறையா செய்யணும். யோனா ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நான் செய்யறதை தான் செய்வேன், நான் இப்படிதான் செய்வேன். எவ்வளவு ஒரு பிடிவாதம் பாருங்க. ஆண்டவர் கிழக்க போக சொன்னா, இல்ல நான் வடக்கே தான் போவேன். நம்மளுக்கு யோனாவுடைய கதை நல்லாவே தெரியும். யோனா போயிட்டு ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னார். ஆனா இவர் டிக்கெட் வாங்கினது எதுக்கு? தர்ஷீசுக்கு. டிக்கெட் கிடைக்கும், கண்டிப்பா டிக்கெட் கிடைக்கும். பிசாசே டிக்கெட்டை ரெடியா வச்சிருப்பான். டிக்கெட்டு கிடைச்சது, அந்த கப்பல்ல இடமும் உட்காரத்துக்கு இடமும் கிடைச்சது. ஆனா இப்ப கப்பல் ஆடுது. இப்ப அந்த கப்பல்ல பயணம் பண்ணவர்களுக்கு ஒன்று தெரியுது, நமக்கு வந்த பிரச்சனைக்கு காரணமே இந்த மனுஷன் தான். என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மனுஷனை தூக்கி தண்ணியில கடல்ல போட்டாங்க. ஆனா கர்த்தருடைய தயவை யோசிச்சு பாருங்க, இரக்கத்தை யோசிச்சு பாருங்க. கீழ்ப்படியாமல் போன, முரட்டாட்டம் பண்ணின, ஆண்டவர் சொன்னதுக்கு எதிர்மறையா பண்ண அந்த யோனாக்காக கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினார். இதாங்க தேவ தயவு, இதான் தேவ இரக்கம். மனதுருக்கோன்னு சொல்றோமே, ஆண்டோட மனதுருக்கோன்னு சொல்றோமே. நம்மளா இருந்தா நல்லா வேணும், இந்த ஆளு கடல்ல விழுந்து சாகட்டும் அப்படி நம்ம விட்டுருப்போம், அப்படிதானே? நான் சொன்ன பேச்சு கேட்காதனால கடல்ல தூக்கி போறாங்க, நல்லது, இந்த ஆள் பிழைச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அப்படி நடக்கிறவர் அல்ல.
அந்த மனுஷனுக்காக ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துறாருங்க. ஹல்லேலூயா. அந்த மீன் யோனாவை வந்து விழுங்கி விடுகிறது. நான் யோசித்து பார்த்தேன், 3 நாளைக்கு அந்த மீனுக்கு மீன் ஜீரணம் பண்ண முடியாம பண்ணிட்டார் ஆண்டவர். டைஜஸ்டிவ் சிஸ்டமே ஸ்டாப் பண்ணி வச்சிட்ட 3 நாளைக்கு. மீன் மாத்திரம் யோனாவை விழுங்கி ஜீரணிச்சிருந்தா என்னங்க ஆயிருக்கும் யோனாவுக்கு? யோனாவுக்கு நல்ல சாப்பாடா, மீனுக்கு நல்ல ஒரு சாப்பாடாக இருக்கும். அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே கர்த்தர் ஸ்டாப் பண்ணுவேன். மீனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமை 3 நாள் ஸ்டாப் பண்ணி வச்சு ஆண்டவர். மனதுருக்கத்தின் தெய்வம். ஹல்லேலூயா. The fish could stomach him but could not digest him. மீனால விழுங்க தான் முடிஞ்சது ஒழிய ஜீரணிக்க முடியல. வேதத்தை அறிந்தவர்கிட்ட சொல்றேன், 3ஆம் நாள்ல மீன் வந்து கரையில யோனாவை கக்கி விட்டது. நான் எதை சொல்கிறேன் என்றால், ஒரு பிரச்சனையினால விழுங்கப்பட்ட மனுஷனை குறித்து சொல்றேன். ஒரு பிரச்சனை அந்த மனுஷன் அப்படியே விழுங்கிடுச்சுங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்களோட வாழ்க்கையில ஒருவேளை உங்களோட பிரச்சனையே உங்களை விழுங்கி இருக்கலாம். ஆமென். பிரச்சனையினால விழுங்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆனா நம்ம என்னங்க செய்யணும்? ஒரு பிரச்சனை நம்மளை விழுங்கிடுச்சு, அந்த மீன் யோனாவை விழுங்கிடுச்சு. இப்ப யோனா என்ன செய்ய வேண்டும்? யோனா என்ன செய்தார்? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை அப்படியே உங்களை விழுங்கி விட்ட ஒரு நிலைமையில இருக்குமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோனா செய்தது போல செய்யணும். யோனா அன்றைக்கு என்ன செய்தார் தெரியுமா? எடுத்து வாசிங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். இதாங்க படணும். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே, என்னுடைய விண்ணப்பம் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில், மன முறிவு ஏற்படுகையில், பிரச்சனையினால விழுங்கப்படுகையில் நான் என்ன செய்ய வேண்டும்? டிவி முகலான உட்கார்ந்து சீரியல் பார்க்கணுமா? சில பேர் நினைக்கிறாங்க, மனசோர்வு வந்துட்டா ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் மைண்டுக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன், சரி டிவி முன்னால உட்காந்துருவோம். சில பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, மனசோர்வு வந்துட்டா யாராவது நண்பர்கள் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வந்தால் நல்லா இருக்குமே. நம்முடைய இருதயத்தை எந்த மனுஷன்டா கொட்டி, மனுஷன் இருதயத்தை கொட்டி என்னங்க பிரயோஜனம்? அந்த மனுஷன் என்னங்க பண்ண முடியும்? சில பேர் நினைக்கிறாங்க, வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு சேஞ்சுக்கு எங்கன்னா போயிடலாமா, இடத்த மாற்றலாம், பிரச்சனையை மாற்ற முடியுமா? இடத்த மாற்றிட்டா பிரச்சனை மாறிடுமா? மாறாது. இதெல்லாம் தான் சில பேர் என்ன பண்றாங்க, குடிக்கிறாங்க. சில பேர் சிகரெட் குடிக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புற்றுநோய் வந்து ஒரு பெரிய புண்ணா இருக்குங்க, அதுல பேண்டேட் போட்டா சரியாயிடுமா? பேண்டேட் எவ்வளவு பெருசு இருக்கும்? சின்ன பேண்டேட். புற்றுநோய் அப்படியே புண்ணா இருக்கு, பெரிய ஒரு புண்ணு இருக்கு, அதுல போய் ஒரு பேண்டேட் போட்டா ஒன்றதுக்கு பிரயோஜனப்படாது. அப்படித்தானே ஒரு குடிக்கிற மனுஷனை யோசிச்சு பாருங்க. பிரச்சனை தீர்றதுக்காக குடிக்கிறன்றார் அந்த ஆளு. குடி போதை தெளிஞ்ச பிறகு பிரச்சனை அதிகரிச்சு ஒரு குற்ற மனசாட்சி அந்த மனுஷனை கொள்ளுகிறது. எனக்கு தெரியும் ஒரு சகோதரன், ரட்சிக்கப்படாத சகோதரன், பயங்கரமான குடி அடிமைத்தனத்தில். அவர்கிட்ட நான் ஒரு நாள் பேசுறேன், பிரதர் நீங்க குடிக்கிறதுனால உங்களோட பிரச்சனை தீருதா? இந்த தயவுசெய்து விட்டுருங்க, உடம்பு கெட்டு போகுது, பணம் வேஸ்ட்டு, அந்த பணம் இருந்தாலும் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படும், தயவுசெய்து விட்டுருங்க. அவர் சொல்றாரு, பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, என்னோட மனைவி பெரிய பிரச்சனை பாஸ்டர், நான் குடிக்கிறதே மனைவி நிமித்தம் தான் நான் குடிக்கிறேன், ஒவ்வொருத்தரையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, மனைவி தான் என்னோட பிரச்சனை, அதுக்கு தான் குடிக்கிறேன்றார். அப்படி சொன்னவர் கொஞ்ச நேரத்தில் சொல்றாரு, பாஸ்டர் குடிச்சிட்டு நான் வந்தா மனைவி 2 தெரியுறாங்க பாஸ்டர். அப்பா இதுலயே நீ விளங்கிக்க வேணாமா? ஒரு பிரச்சனையை குடிக்காம பார்க்கறதே கஷ்டமா இருக்கு உனக்கு.
இப்ப 2 பிரச்சனை. இதுல இருந்தே உனக்கு விலக வேணும். எனக்கு அருமையான சகோதரியே, டிவி பார்க்கறதுனால அல்ல, ஒரு இடத்தை மாத்துறதுனால அல்ல, நண்பஇடத்துல போய் பேசுறதுனால அல்ல, நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய மன முறிவுக்கு, நம்முடைய சோர்வுக்கு தீர்வு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தற்காலிகமான காரியங்கள், நமக்கு தீர்வை தர போகிறது இல்லை. அதுக்கு பதிலா தேவனுடைய வார்த்தைக்கு போவோம், தேவனுடைய சமூகத்துக்கு போவோம். யோனா சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தரை நினைத்தேன். When I had lost all hope, I turned my thoughts once again, hallelujah, toward the Lord. நான் கர்த்தரை நினைவு கூர்ந்தேன். ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலைமையில வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய விவாக வாழ்க்கை, திருமண வாழ்க்கையிலே எந்த நம்பிக்கையும், எல்லா நம்பிக்கையும் அற்ற நிலைமையில வந்திருக்கலாம். என்னதான் ட்ரை பண்ணிட்ட, சமாதானமா வாழ முடியல. நீங்க ஒருவேளை சொல்லலாம், இவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஒன்னும் முன்னேற மாதிரி தெரியல. உங்களுடைய வேலை காரியத்தில் உங்களுடைய நம்பிக்கையிலிருந்து வந்திருக்கலாம். சில நினைக்கலாம், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கலாம். இனிமேலும் திருமணம் ஆகுமா? இனிமேல எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்குமா? இனிமேல வாழ்க்கையில முன்னேற முடியுமா? எவ்வளோ நாள் ஜெபித்து விட்ட, இன்னொரு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே. ஒருவேளை நீங்க இப்படி நினைக்கலாம், அநேக நாட்கள் இந்த வியாதி என்னுடைய சரீரத்தை உடுக்கி கொண்டிருக்கிறது, இன்னும் இதுக்கு ஒரு தீர்வு இல்லையே, நான் என்ன செய்ய வேண்டும்? நீ கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, யோனா செய்தது போல செய்யுங்க. அந்த மீன் வயிற்றுல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே நாற்றம் எடுத்திருக்கும், ஒரு இருட்டி அறையில இருந்தது போல இருந்திருக்கும். அந்த மீனோட அந்த முள்ளெல்லாம் யோனாவை குத்தி இருக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் குத்துதான். அப்படிப்பட்ட நிலைமையில யோனா சொல்றாரு, நான் கர்த்தரை நினைவு கூர்ந்தேன். வசனத்தை வாசிங்க, யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். போதும், இதுதாங்க நம்ம செய்யணும். எந்த மனுஷனை நினைச்சு பிரயோஜனம் இல்லை, யாரையும் நினைத்து பிரயோஜனம் இல்லை, கர்த்தரை நினைக்கணும். ஏன் தெரியுமா? தாழ்விலே நினைக்கிறவர் அவர் ஒருவர் தான். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர் ஆண்டவர் தான். நம்முடைய தாழ்விலே யாரும் நம்ம நினைக்க மாட்டான். நீங்க நல்லா வசதியா வாழ்ந்தீங்கன்னா எல்லாமே உங்களை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. போன் கால் நிறைய வரும். ஆனா நீங்க எல்லாத்தையும் இழந்து ஒரு தாழ்வில போயிட்டீங்கன்னா, நீங்க எத்தனை தடவை போன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னத்துக்கு பம்பு, இந்த ஆள் போன் பண்ணி நம்மகிட்ட காசு கேட்க போறாரு, கடன் கேட்பாரு. தாழ்விலே நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அதனாலதான் யோனா சரியான ஆளை நினைவு கூர்றாரு பாருங்க. அந்த ஆத்துமா தோய்ந்து போகையில் நான் கர்த்தரை நினைத்தேன். ஏன் தெரியுமா? நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். நம்முடைய நினைவாகவே இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். நம்முடைய ஆத்மா தோய்ந்து போகையில நாம் நினைக்க வேண்டிய நபர் அவர் ஒருவர் தான். ஏன்னா அவர் தாங்க நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தர் மேல் நோக்கமா இருங்கள் நம்ம சொல்லிட்டோம். சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? பிரச்சனையிலிருந்து கண்களை எடுத்துடணும், கர்த்தர் மேல கண்களை வச்சிடணும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா எப்படிங்க கர்த்தர் மேல கண்களை வைக்கிறது? ஒரு பயங்கரமான சோர்வு, மன முறிவு வரும்போது அந்த நேரத்தில் கர்த்தர் மேல கண்களை வைக்க முடியுமா? பிரச்சனையிலிருந்து எடுத்து கர்த்தர் மேலோட கண்களை பதிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? அப்ப எப்படி அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் மேல் நம் கண்களை வைக்க முடியும்? ஒரு 3 நடைமுறைக்கான ஒரு 3 காரியங்களை உங்களிடத்தில் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல கண்களை வைக்கணும்னா 3 காரியத்தை செய்யணும். பிரச்சனையிலிருந்து எடுத்து உங்களுடைய கண்களை கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் என்றால் 3 practical ways to fix your eyes on Christ. கிறிஸ்துவின் மேல் உங்களுடைய கண்களை பதிக்க 3 நடைமுறை காரியங்கள், வழிகள்.
முதலாவது, ரீட் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. மனசோடு வந்திருக்கா? மன முறிவு ஏற்பட்டிருக்கிறதா? உள்ளத்துல காயம் பெற்றிருக்கீங்களா? உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? நம்பிக்கையற்ற நிலைமை இருக்கிறதா? உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்க. தைரியமா சொல்ல முடியும், அனுபவத்திலிருந்து சொல்றேன். God's word is the only thing that will relieve us from stress. God's word is a great stress reliever. நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டானால் அது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான். குறிப்பா சங்கீத புஸ்தகம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து சில வசனங்களை கோடிட்டு தியானித்து பாருங்க. தியானிங்க, அந்த வார்த்தையை தியானிங்க. எவ்வளவுக்கு அளவு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு மன சோர்விலிருந்து வெளியே வந்துடுவீங்க. என்னோட அனுபவத்திலிருந்து சொல்றேன். சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்றார், எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 143. சங்கீதம் 119 143வது வசனத்தை வாசிங்க. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. நல்லா கவனிச்சீங்களா? இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய கற்பனைகள் என்னுடைய மனமகிழ்ச்சி, உம்முடைய வார்த்தை என் மனமகிழ்ச்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மறுபடியும் வசனத்தை வாசிங்க. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய கற்பனைகள் வாக்குத்தத்தங்கள் அல்ல. ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம பைபிள் என்ன பிரதர் தேடுவோம்? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் கிடைக்குமா? ஆண்டவர் எனக்கு இது செய்வாரா அதை செய்வாரா? இல்ல. எதை தேடணும்? கற்பனையை தேடணும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்? அருமையான ஒரு பரிசுத்தவானை குறித்து நான் கேள்விப்பட்டேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர்கள். He was called the Prince of Preachers. ஒரு நல்ல கர்த்தருடைய பரிசுத்தவான். அவருடைய வயதான காலத்தில், கண் மங்கின நேரத்தில், அவர் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து பைபிளை வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா திருப்பிக்கிட்டே இருப்பாராம். பக்கங்களை பைபிளை வச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா திருப்பிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவருடைய சின்ன பேரன் வந்து, தாத்தா நீங்க பைபிளும் வாசிக்க மாட்டீங்க, பைபிளை கையில் வச்சுக்கிறீங்க, பக்கம் பக்கமா திருப்பிட்டு போறீங்க, உங்களுக்கு கண்ணும் சரியா தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். அந்த பரிசுத்தவான் சொல்றாரு, மகனே, இன்னும் நான் எத்தனையோ வருஷமா பைபிளை வாசிக்கிறேன், எத்தனையோ பைபிளை முழுசா முடித்திருக்கிறேன், ஆனா இன்னும் ஏதாவது ஒரு கற்பனைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எங்கேயாவது இருக்கிறதா, இன்னும் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு வசனம் இருக்கிறதா என்பதை நான் தேடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எவ்வளவு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. வயதான காலத்திலே கண் மங்கி போன நிலைமையில அந்த மனுஷன் கர்த்தருடைய வேதத்தை வச்சு திருப்பிக்கிட்டே பக்கம் பக்கமா திருப்பி, எதுக்கு? இன்னும் ஏதாவது ஒரு காரியத்தில் நான் கீழ்ப்படியாமல் போன வசனம் உண்டா என்று சொல்லி அவர் தேடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் விட்டுருவாரா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தாழ்மையா கேட்கிறேன், சகோதரனே சகோதரியே, நெருக்கப்படும் போது, இக்கட்டின் நேரத்தில் உங்களோட மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? உங்களோட மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? டிவி பார்க்கறது இல்லையா? இல்ல மற்றவங்க சொந்தக்கார வீட்டில் போய் உட்கார்ந்து பேசுகிறது இல்லையா? இல்ல வேற ஏதாவது காரியத்திலையா? சங்கீதக்காரன் சொல்றார், இக்கட்டான நேரத்திலே, மனமுறிவு நேரத்திலே உம்முடைய கற்பனைகளிலே நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தான் என்ன மகிழ்ச்சி ஆகும். எத்தனை பேரோட அனுபவமா இருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீர்மானம் பண்ணி பாருங்க. வேற விதத்தில் அவர் சொல்றாரு, மன முறிவு வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே நான் இந்த புஸ்தகத்துக்குள்ளே நான் போய் விடுவேன். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தில் நான் போய், I'll get into this book. I feed myself spiritually. என்னோட ஆத்மாவை நான் போஷிக்க ஆரம்பிப்பேன். என் ஆத்மா போஷிக்கப்படும் போது தானாக மன சோர்வு என்னை விட்டு விலகி விடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னது?
வேதத்தை வாசி, ரீட் காட்ஸ் வேர்ட். ரெண்டாவது, ரிமெம்பர் காட்ஸ் குட்னஸ். ரிமெம்பர் காட்ஸ் குட்னஸ். தேவனுடைய தயாபரத்தை நினைத்து பார்க்கணும். கடந்த கால கிருபைகளையும் இரக்கங்களையும் நாம் நினைத்து பார்க்கணும். அதை நம்ம செய்யறது இல்லையே. ஒரு பிரச்சனை வந்தா பிரச்சனையே வேற நினைத்து கொண்டு இருக்கிறோம். நீங்க ஆவியான நம்மோடு பேச, பிரச்சனை வந்தா எதை நினைக்கணும்? பிரச்சனை நினைக்க கூடாது. கர்த்தர் கடந்த காலத்தில் செய்த நன்மையை நினைத்து பார்க்கணும். எத்தனை விஷயம் நம்மளை சுகமாக்கி இருக்கிறார், எத்தனை விஷயம் ஆபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், இக்கட்டான நிலைமையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார், தேவையை சந்தித்து இருக்கிறார். கடந்த கால தேவனுடைய இரக்கங்களை நாம் நினைத்து பார்க்கணும். எடுத்து வாசிங்க சங்கீதம் 27 அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்கள். சங்கீதம் 27, 13, 14. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நான் விசுவாசியாக இருந்திருப்பேன். ஆனால் என்றைக்கோ நான் கெட்டு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, மன சோர்வு வரும்போது, தேவனுடைய கடந்த கால இரக்கங்களை நன்மைகளை நாம் யோசித்து பார்க்கணும். பொதுவா நடக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்முடைய நோக்கமெல்லாம், சிந்தனையெல்லாம் அந்த பிரச்சனை மேல வைத்துறோம். நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நடந்த பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்ல, சில பண்ற பெரிய தவறு, தன்னோட பிரச்சனையை ரொம்ப பெரிதா நினைச்சிருவாங்க, பெரிதாக்கிடுவாங்க. they will exaggerate, பெருசாக்கி. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்துடுச்சுன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, வானமே கீழே விழுந்துரும்னு யோசிப்பாங்க. சின்ன பிரச்சனை தான், ஆனா அவங்களுடைய நினைப்பெல்லாம் என்னது? வானமே கீழே விழுந்துரும் போல. ஒரு மன அழுத்தம் வந்தோடனே இவங்க போய் டேப்பை திறப்பாங்க பாருங்க. டேப்ல ஏதோ அடைப்பு இருக்கும், தண்ணி சரியா வராது. ஆனா அவங்களோட சிந்தனை என்ன தெரியுமா? உலகத்திலே தண்ணியே இல்லை போல இருக்கு. மிகைப்படுத்தி விடுவார்கள். மிகைப்படுத்துகிறது பொய்ங்க. ஒரு காரியத்தை நம்ம மிகப்படுத்தணும்னா அது என்னது? இட்ஸ் a lie. யாராவது நம்மளை விமர்சிச்சிருப்பாங்க, உடனே நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிடுவோம், யாருக்குமே என்ன பிடிக்கலங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், அவங்க என்ன நம்புறாங்க தெரியுமா? என்னோட முழு வாழ்க்கையுமே வேஸ்ட்டுங்க, என்னோட வாழ்க்கையில் ஒண்ணுமே சரியா நடக்கலங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், அவங்க நினைச்சிருவாங்க என்னோட முழு வாழ்க்கையுமே தோல்விங்க. இல்ல பிரதர், அது உண்மை அல்ல. அது மிகைப்படுத்துகிற காரியம். பிசாசு அதை மிகைப்படுத்தி நம்ம இன்னும் சோர்வில் ஆழ்த்துறதுக்காக அவன் எடுக்கிற முயற்சிகள். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், சோர்வு வரும்போது முதலாவது நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்க. இரண்டாவது, அவருடைய கடந்த கால இரக்கங்களை நினைத்து பார்க்கணும். மூன்றாவது, ரிலை ஆன் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையிலே சார்ந்து இருக்கணும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வரும், எல்லாமே 6ல வரும். ரீட் காட்ஸ் வேர்ட், ரிமெம்பர் காட்ஸ் குட்னஸ், ரிலை ஆன் காட்ஸ் பவர். ஆமென். தமிழ்ல வேதத்தை வாசிக்கணும், கடந்த கால இரக்கங்களை நினைத்து பார்க்கணும். மூன்றாவது, தேவ வல்லமையிலே சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க. நான் போன வாரம் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன், மறுபடியும் சொல்றேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் வாசி. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். பவுல் என்ன திரும்ப சொல்றாரு? இனிமேலும் எங்களால வாழ்ந்து பிழைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலை எங்களுக்கு நல்லது. ஏன் தெரியுமா? அந்த சூழ்நிலை வர வரைக்கும்
எங்களுடைய நம்பிக்கை எங்கள் மேல வைத்திருந்தோம். இப்ப இந்த பிரச்சனை வந்ததுனாலே மரித்தோரையும் உயிரோடு எழுப்பத்தக்க தேவன் மேலே எங்களுடைய நம்பிக்கை வைக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரச்சனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? பிரச்சனை வரலன்னா நம்முடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேல இருக்கும்? நம்ம மேலே இருக்கும். நான் பார்த்துக்குவேன், என்னால முடியாதா என்ன? ஆனா ஒரு பிரச்சனை வந்து நம்மளால சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை வரும்போது தான் நமக்கு விளங்குது நம்ம மேல நம்பிக்கை வச்சு பிரயோஜனம் இல்லை. யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? மரித்தோரையும் உயிரோடு எழுப்பக்கூடிய அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மரித்து போன நபரை யாருக்கு எழுப்ப முடியும்? ஆண்டவராகிய இயேசு தான் எழுப்ப முடியும். அப்படி என்றால் ஒரு மரித்து போன ஒரு இல்லற வாழ்க்கையை கர்த்தரால் எழுப்ப முடியும். ஒரு மரித்த நிலைமையில் இருக்கிற ஒரு உலக வேலையின் காரியத்தை கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியும். ஒரு நம்பிக்கையற்ற காரியம், உன் வாழ்க்கையிலே நம்பிக்கையே இல்லை என்று சொல்ல ஒரு காரியத்தையும் ஒரு புதிய ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிக்க வல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இந்த சூழ்நிலை வந்தது நல்லது எனக்கு. அது வந்ததுனால தான் என் மேல எங்கள் மேல இருக்கிற நம்பிக்கையை நாங்கள் எடுத்து விட்டு மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரிய சகோதரியே, மனமுறிவு வரும்போது, எல்லாமே முடிந்து விட்டது என்று ஒரு சூழ்நிலை வரும்போது, இனிமேலும் திராணி இல்லை, இனிமேலும் பலன் இல்லை என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் மேல் நோக்கமாயிருங்கள். உங்களுடைய சிந்தை ஆண்டவராகிய இயேசு மேல வைங்க. பிரச்சனையிலிருந்து எடுத்து அது எப்படி செய்யறது? பிரச்சனையிலிருந்து எடுத்து ஆண்டவர் மேல எப்படி வைக்கிறது? 3 காரியம் என்ன சொன்னேன்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், கடந்த கால இரக்கங்களை நினைத்து பார்க்கணும், தேவனுடைய வல்லமையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முடிப்பதற்கு முன்பாக அந்த ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தோம்ல, அந்த கடைசி பகுதியை வாசிங்க. ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனத்தை கடைசி பகுதியை வாசிங்க. நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். இதே வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறது என்றால், அந்த வசனத்தை வாசிங்க. அந்த கடைசி பகுதியை மத்தேயு 12 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்கு? நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அதே இந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற தீயை அணையாமலும் இருப்பார். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும். ஒருவேளை அநியாயத்தை நீங்க சகித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அநியாயம், வேலை ஸ்தலத்தில் ஒரு அநியாயம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நியாயத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நியாயம், அவர் நியாயம் விசாரிக்கிறவர். நியாய கேடு உண்டான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயம் எடுப்படுகிற ஒரு உலகத்திலே எங்கேயுமே நியாயம் இல்லைங்க. நம்ம சுற்றிலும் அநியாயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தை ஹல்லேலூயா வெளிப்படுத்தி ஜெயத்தை தருவேன். வேற விதத்தில் சொல்லணும்னா, நீங்கள் சந்திக்கிற அந்த போராட்டம், அநியாயம் என்ற போராட்டத்திலே நான் யுத்தத்தை நடப்பித்து உங்களுக்கு நியாயத்தை செய்து ஜெயத்தை கட்டளையிடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது என்ன பண்ணணும்? சோர்விலிருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ளணும். 2வது கசப்பை எதிர்த்து போராடணும். 3வது உதவியை கண்டறியணும். 4வது விட்டு விடுவதை தவிர்க்க வேண்டும். 5வது கிறிஸ்துவின் மேல் நோக்கமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறிந்த நாணல், மங்கி எறிகிற தீ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வேண்டாம் என்று தூக்கி எறியப்படுகிற ஒரு நிலைமை. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், மகனே மகளே, நீ என்னுடைய பார்வையில விலையேறப்பட்டவன். நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையில விலையேறப்பட்டவனா இருக்க. உலகம் நம்முடைய பலவீனத்தை பார்த்தா தூக்கி எறிஞ்சிருங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை விட்டு விடவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, என்னோட பார்வையிலே அருமையானவன். ஹல்லேலூயா.
பாதியில நம்மளை விட்டுட்டு போறவர் நம்முடைய ஆண்டவர் அல்லங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கிள், ஒரு கட்டுரை வாசித்தேன். சின்ன கட்டுரை தான் அது. ஒரு பழைய நிறைய தூசி படைந்த ஒரு பழைய வயலின், அதை கொண்டாந்து ஆக்ஷன்ல போடுறாங்க. வாங்குறதுக்கு ஆளே இல்லை. அந்த வயலினை பார்த்தாலே யாரும் வாங்க மாட்டாங்க, அவ்வளவு பழசு, நிறைய ஸ்கிராச்சஸ். அதை கொண்டாந்து ஆக்ஷன்ல கொண்டாந்து காமிக்கும் போது அங்கே இருக்கிற ஒருவரும் அந்த வயலினை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. திடீரென்று அந்த மேடையில் ஒரு மனிதன் வருகிறார். அவர் ஒரு பெரிய மியூசிஷியன், ஒரு இசை ஞானி, வல்லுனர். அவர் வந்து அந்த வயலினை எடுத்து அந்த துணியில் கொஞ்சம் தொடச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த டியூன் பண்ணி அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அறை முழுவதும் ஒரு இனிமையான இசை நிரம்புகிறது. அதுக்கு பிறகு அது ஏலத்தில் விடுறாங்க பாருங்க, அதோட மதிப்பு எங்கேயோ போயிடுச்சு. துவக்கத்தில் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கு. ஆனால் அந்த மனுஷன் எடுத்து அந்த வயலினை வாசித்து ஒரு இசையை வெளியே கொண்டு வந்த பிறகு அந்த வயலினோட மதிப்பு எங்கேயோ போய்விட்டது. நான் யோசித்து பார்த்தேங்க, வயலின் மாறலை, அதே பழைய தூசி படிந்த வயலின் தான். ஆனால் இப்போ அந்த வயலின் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பதுதான் முக்கியம். ஆமென். இப்போ ஒரு பெரிய இசை வல்லுனுடைய கரத்திலே இருக்கிறபடினாலே அதோடைய மதிப்பு பல மடங்கு அதிகரித்து விட்டது. இன்னைக்கு தாழ்மையாய் கர்த்தருடைய ஊழியக்காரன் நான் சொல்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க என்ற காரியம் பொருட்டே அல்ல, யாருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பது. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை முறிந்த நாளிலை போல இருக்கலாம், ஒருவேளை மங்கேறுகிற தீயை போல இருக்கலாம். ஆனால் நம்முடைய எஜமானுடைய கரத்திலே, நம்முடைய உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தருடைய கரத்திலே, நம்முடைய ஆத்தும நேசுடைய கரத்திலே நாம் வந்து விடுவோமானால் நம்முடைய மதிப்பு, நம்முடைய தரம் வித்தியாசமா மாறிடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, மனமுறிவு ஏற்பட்டிருக்கிறதா? உடைக்கப்பட்ட நிலைமையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேச. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க வேணும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில், எடுத்து வாசிக்க வேண்டாம், கேட்டால் போதும், தயவுசெய்து கேளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜா இயேசபேலிடத்திலே, தன்னுடைய மனைவியாக இயேசபேலிடத்திலே எலியா கர்மேல் பர்வதத்திலே செய்த காரியத்தை ஆகாப் தன்னுடைய மனைவியாக இயேசபேலிடத்தில் சொல்கிறார். இந்த எலியா இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை அந்த கீஷோன் நதி கரையில கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டுட்டாரு அப்படின்னு ஆகாப் இயேசபேலிடத்தில் சொன்னபோது இயேசபேல் இப்பொழுது ஒரு செய்தி அனுப்புகிறார். எலியாவே, என்னுடைய பாகால் தீர்க்கதரிசிகளை நீ கொன்று போட்டபடினாலே நாளை தினத்திலே அவர்கள் ஒருவனை போல உன்னுடைய வாழ்க்கையும் கொன்று போடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருதுங்க. எலியாவுக்குள்ளே ஒரு மனசோர்வு, ஒரு பயம் ஏற்படுகிறது. வேதம் சொல்லுது, எலியா வனாந்திரத்துக்குள்ளே கடந்து போய் தன்னுடைய வேலைக்காரனை ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் கடந்து போகிறார். மனசோர்வு, மனமுறிவு. ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து அந்த மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே, இனி எனக்கு வாழ விருப்பம் இல்லை, என்னுடைய பிதாக்களை காட்டில் நல்லவன் அல்ல ஆண்டவரே, என்னை எடுத்துங்க, இனி நான் வாழ விரும்பல, I don't want to live anymore, take away my life, I am not better than my fathers. என்னுடைய பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, இனிமேல் எனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அவ்வளவு மனசோர்வுங்க. அப்படியே சொல்லி தூங்கி இருப்பார்னு நினைக்கிறேன். ஆண்டவர் தூதனை விட்டு சாப்பாடை அனுப்புறாரு. எழுந்து புசி. 2 விசை அப்படி நடக்கிறது. 2வது விசை ஆகாரத்தை புசித்துட்டு வேதம் சொல்லுது, 40 நாட்கள் இரவும் பகலும் தன் புசித்த அந்த பலத்து நிமித்தம் ஓரேபுக்கு போகிறார். எலியா ஓரேபுக்கு போகிறார், தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறி போகிறார். அங்கே ஒரு குகைக்குள்ளே எலியா ஒளிந்து கொள்கிறார். அந்த இடத்துல தேவன் கடந்து போறாராம். வேதம் சொல்லுது, லார்ட் பாஸ் பை, தேவன் கடந்து போகிறார். ஒரு பெரிய காற்று, அந்த கண்மலையும் சிதறடிக்கத்தக்கதான ஒரு பெரும் காற்று அடிக்கிறது. கர்த்தர் அந்த காற்றில் இல்லை.
அதற்கு பிறகு ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இல்லை. அதற்கு பிறகு ஒரு அக்கினி வெளிப்படுகிறது. அந்த அக்கினியிலும் கர்த்தர் இல்லை. அந்த அக்கினிக்கு பிறகு ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம். அமர்ந்த மெல்லிய சத்தம். அது என்ன சத்தம் தெரியுமா? எலியாவே, இங்கே நீ என்ன செய்கிறாய்? இங்கே நீ என்ன செய்கிறாய்? அமர்ந்த மெல்லிய சத்தம். ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். நீ என்ன செய்து கொண்டிருக்க? எங்க இருக்க வேண்டியது எங்க இருக்கிற? உன்னை குறித்து எனக்கு பெரிய நோக்கம் இருக்கிறது. நீ ஆசையில சீரியா தேசத்து மேல ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். நீ யெகூவ இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். உடைய ஸ்தானத்தில் எலிசாவை நீ தீர்க்கதரிசி அபிஷேகம் போய் பெரிய காரியத்தை உனக்காக வைத்திருக்கிறேன். இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? அமர்ந்த மெல்லிய சத்தம். ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். அமர்ந்த மெல்லிய சத்தம். நேற்று தினத்தில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்படியா நான் என்னோட பெட்ல படுத்திருந்தேன். அப்ப அந்த ரெஸ்ட் ரூம் கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பைப்ல இருந்து தண்ணி சொட்டுற சத்தம் கேட்கிறது. தண்ணி சொட்டுற சத்தம் நமக்கு தெரியும் இல்லையா? சொட்டு சொட்டா தண்ணி. அமைதலான ஒரு சூழ்நிலை. அந்த தண்ணி சொட்டு விழுவுறது மாத்திரம் என் செவியில கேட்குது. அப்ப நான் ஆவியில ஏவப்படுகிறேன். நீ எழுந்து போய் ஜெபி அப்படின்ற ஒரு ஏவுதல் எனக்குள்ளாக ஏற்படுகிறது. உடனே நான் எழுந்து என்னுடைய ஜெப அறைக்காக போகிறேன். ஜெப அறைக்கு போகிறேன். கொஞ்சம் தூரம் ஜெப அறைக்கு நான் நடந்து போன உடனே சத்தம் கேட்கறது நின்றுச்சு. அந்த சத்தம் கேட்கல. பாவியன் என்னோடு பேசுறாரு. ஆண்டு சொல்றாரு, மகனே, இப்ப அந்த சத்தம் கேக்குதா? அந்த தண்ணி சொட்டுற சத்தம் முந்தி கேட்டுச்சு, இப்ப கேக்குதா? கேட்கல ஆண்டவரே. ஏன் கேட்கல தெரியுமா? தண்ணி சொட்டுறது ஒண்ணு நிக்கல, இன்னும் சொட்டிட்டு தான் இருக்கு. ஆனா உனக்கு ஏன் கேட்கலன்னு தெரியுமா? தெரியாது ஆண்டவரே. அப்ப ஆவியன் சொல்றாரு, அந்த இடத்தை விட்டு நீ தூரம் வந்துட்ட பத்தியா, அதனால அந்த சின்ன சத்தம், தனி விழுகிற சத்தம் உனக்கு கேட்கல. நீ கிட்ட போனீன்னா திருப்பியும் கேட்கும். நீ தூரம் வந்துட்டதுனால கேட்கல, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ஆவியானவர் சொல்றாரு, மகனே, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு நெருக்கமா இருக்கிறியோ, என்னிடத்துல நெருங்கி இருப்பாயானால் என்னுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை உன்னால் கேட்க முடியும். ஆனா என்னை விட்டு தூரம் போயிட்டா அந்த சத்தம் கேட்காது. எத்தனை பேருக்கு அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கணும்? ஒரே ஒரு வழிதாங்க, ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். தேவ பிரசன்னம் கீழ்த்தளத்தினால் மேல்தளத்திருந்தால் எல்லா கண்களும் முடிகிற நிலைமையில தேவ சமூகத்தில் நம்ம எழுந்து நிற்கலாமா? ஆவியானவர் எப்படி பேசுறாரு பாருங்களேன், எப்படி பேசுறாரு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருந்தாதான் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கும், அல்லனா கேட்காது. நமக்கு அந்த காற்று சத்தம் தான் கேட்கும், பெருங்காற்று சத்தம் தான், பூமி அதிர்ச்சியின் சத்தம் தான், அந்த அக்கினியின் சத்தம் தான். அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஜெபிக்கணுங்க. ஆண்டவர்கிட்ட கிட்ட இருக்கணும். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, உங்களோட மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்கறதுக்கு இதுதான் வழினா, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய நான் கிட்டி சேர்ந்து வாழ என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்கணும்? வேதம் என்ன சொல்றது தெரியுமா? நீங்க இடது பக்கமோ வலது பக்கமோ சாய்கிற வேளையில வழி இதுவே, வழி இதுவே என்று சொல்லக்கூடிய மெல்லி அமர்ந்த சத்தம் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு காதுகளிலே துணிக்கும். மகனே வழி இதுவே, மகளே வழி இதுவே என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய மெல்லிய சத்தம். நான் ஒன்றை உணர்ந்து கொண்டேன், கர்த்தர் சத்தமா பேசுறவர் அல்ல. அவர் சத்தம், அவருடைய சத்தம் கேட்காது. தெருவில் அவருடைய சத்தம் கேட்காது. அப்படிதானே வாஸ்தவம், வசனம். அவர் கூக்குரலை விட அல்ல, அவர் பெரிய சத்தம் போடுகிறவர் அல்ல. அமர்ந்த மெல்லிய குரலிலே பேசுகிறார். அமர்ந்த மெல்லிய சத்தத்தை தொனிக்கப்படுகிற கர்த்தர்.
அப்ப அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் நம்ம கேட்கணும்னா கர்த்தரிடத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருடைய விருப்பம். நான் தாழ்மையா சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், எலியாவை போல மன முறிவடைந்து மன சோர்வு உற்று, ஆண்டவரே இனிமேல் வாழ விரும்பலப்பா, இனிமேல் என்னால் வாழ முடியாது, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, இனிமேலும் ஜீவிக்க விரும்பல, இனிமேலும் உலகத்தில் வாழ விரும்பல, என்னை எடுத்துங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையில இருப்பீங்களானா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், மகளே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பரிசுத்த ஆவியானவர் யாரோடு ஒருவர் பேச கர்த்தர் சொல்றார், மகனே மகளே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் மகிமையா இருக்கும், உன்னை குறித்து எனக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை ஒருவராகிலும் குலைத்து போட முடியாது. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட அமர்ந்த மெல்லிய குரல் அல்ல, அமர்ந்த சத்தத்திலே நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லு. எத்தனை பேர் ஆண்டோடு சொல்ல முடியும், இன்னும் கிட்டி வர ஆண்டவர், உம்முடைய கிட்டி வர ஆண்டவர். சில சமயத்தில் தூரமா போயிட்டேன், என்னோட பிரச்சனை நிமித்தம், மன முறிவு நிமித்தம், வாழ்க்கையின் போராட்டத்தை நிமித்தம், தேவைகளை நிமித்தம் விட்டு தூரமாய் போயிட்டேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம உம்மண்ட அருகில வருகிறப்பா, உம்மண்ட அருக வருகிறேன், உம்மண்டை அருகில வருகிறேன், நெருக்கமாய் வருகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும், எல்லா கண்களும் மூடின நிலைமையில தேவ சமூகத்திலே ஒரு தீர்மானம் எடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நெருங்கி சேருவேன் என்றார், கர்த்தர் உங்களிடத்திலே நெருங்கி சேருவார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றார். நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அருகில் கிட்ட நெருங்கி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி, ஜீவிய காலம் முழுவதும், ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நடப்பேன். அருகில் நெருங்கி ஆண்டவரே, அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி, ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நடப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அருகில் தேவ சமூகத்தை உணருங்க, நெருங்கி, சகோதரனே தேவ பிரசன்னத்தை உணரும், சௌரிய தேவ பிரசன்னத்தை அருகில் தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக நெருங்கி, செவியை திறவுங்கள். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், ஆவியானுடைய கரம் அநேகரை தொடுகிறது, அநேகரை கர்த்தர் தொடுகிறார், அநேகரை கர்த்தர் தொடுகிறார், அநேகரை கர்த்தர் தொடுகிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. நெருங்கி, ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு
பார்த்து சொல்ல முடியுமா? அருகில் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல். நெருங்கி ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசுவே, அருகில் நெருங்கி ஜீவிய காலம் முழுவதும் இயேசுவோடு நடப்பே. ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கிற நேரத்தில் இருதயத்தின் ஆழத்தில் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனையோ சமயத்தில் நம்ம விட்டு தூரமா போயிட்டு என்ன மன்னிங்க ஆண்டவரே. தூரமாய் போனபடினாலே உங்களுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை என்னால கேட்க முடியல. என்னுடைய ஆடுகளுடைய சத்தத்தை கேட்க முடியும் சொன்னீங்க. அது எப்படிப்பட்ட சத்தம்? அமர்ந்த மெல்லிய சத்தம். தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு கேட்காது, தூரத்தில் கேட்காது. ஆனால் ஆண்டவரத்தில் நெருக்கமா நெருங்கி அவரோடு கூட சஞ்சரிக்க தீர்மானிப்போமானால் அவருடைய சத்தம் தெளிவாக கேட்கும். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் அழகாய் நடத்துவார். கர்த்தர் சொல்வார், இதுதான் வழி மகனே, மகளை இந்த வழியில நடவுங்க. கர்த்தர் அழகாய் பேசுவார். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். இடம் முழுவதும் தேவ சமூகத்தால் நிரம்பி இருக்கிறது ஆவியில உணர்கிறேன். Thank you Lord. Thank you Lord. மகனே மகளே, உங்களோட ஆவியில நீங்க எழும்பி ஆண்டவர்கிட்ட கிட்ட வாங்க. உங்களோட ஆவியில எழும்பி ஆண்டவர்கிட்ட கிட்ட வாங்க. ஆண்டவர்கிட்ட கிட்ட வாங்க. ஆண்டவர்கிட்ட கிட்ட வாங்க. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான இந்த மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களோடு பேசுகிற நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து எங்களோடு பேசினாண்டு அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய செவிகள் கேட்க வேண்டும். நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு நடக்க வேணும். அந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. இந்த சபையாரை நடத்துங்க. உங்களுடைய ஊழிய கண்ணடியான் கண்ணீரோடு செபிக்க இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சௌரியம் உடைய சத்தத்தை கேட்கிறவளாய், அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிறவளாய் கர்த்தர் இந்த புதிய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனிமேலும் மனுஷனுடைய சத்தம் அல்ல, இந்த உலகத்தின் சத்தம் அல்ல, பிசாசுடைய சத்தம் அல்ல, எங்கள் ஆத்தும நேசருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும். குடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய தயவுள்ள நல்ல கரம் சிறந்தாழ்த்திருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும். ஆண்டவரே, காத்து வழி நடத்துவீராக. நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கன துதி மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவுக்கு தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.